புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி நாளை மறுநாள் நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்கும் காளைகள் மற்றும் காளையர்களுக்கு டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. கூடுதல் தகவல்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் ஷேக் அப்துல்லா. ஷேக் அப்துல்லா, தச்சன்குறிச்சியில் நாளை மறுநாள் இந்த விழாவானது நடைபெற இருக்கிறது. மொத்தமாக எத்தனை வீரர்கள் இந்த விழாவில் பங்கேற்கிறார்கள்? விவரங்கள் என்ன? நாட்டிலேயே அதிகப்படியான வாடிவாசலை கொண்ட மாவட்டமாகவும் ஜல்லிக்கட்டு, வடமாடு, மஞ்சருட்டு போன்ற வீர விளையாட்டுகள் அதிகம் நடைபெறும் பெருமைக்குரிய மாவட்டமாக தமிழ்நாடு புதுக்கோட்டை திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் தான் தமிழ்நாட்டிலேயே முதல் ஜல்லிக்கட்டு போட்டி ஒவ்வொரு ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் முதல் முறையாக நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டும் புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் புனித விண்ணேற்பு அன்னை ஆலய புத்தாண்டு மற்றும் அந்தோனியார் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நாளை மறுதினம் ஜனவரி 3ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி அந்த பகுதியில் கோலாகலமாக நடைபெற உள்ளது. நேற்றைய தினமே மாவட்ட ஆட்சியர் அருணா அந்த பகுதியில் பார்வையிட்டு சென்ற நிலையில அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் முழுமையாக செய்திருந்தனால நேற்றைய தினம் தமிழ்நாடு அரசு ஜல்லிக்கட்டு போட்டி 3ஆம் தேதி நடத்துவதற்கான அனுமதியை வழங்கினாங்க. இந்நிலையில் தான் அந்த பகுதியை விழாக்கோலம் பூண்டுள்ள நிலையில இந்நிலையில் நாளை மறுதினம் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற இருக்கிறதுனால ஜல்லிக்கட்டு மாடுபிடி வீரர்களுக்கும் அதே போல் காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தற்பொழுது புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் வச்சு டோக்கன் ஆனது விநியோகிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த காளைகளின் உரிமையாளர்களும் அதே போல மாடுபிடி வீரர்களும் ஏற்கனவே ஆன்லைன்ல அவங்க இந்த தச்சங்குறிச்சி ஜல்லிக்கட்டு போட்டியில பங்கேற்க பதிவு செஞ்சிருந்தாங்க. குறிப்பா அவங்க காளையர்களை பொறுத்தவரை ஆதார் அட்டை, அதே போல அவங்களுடைய ஏற்கனவே விதிமுறைகளுக்கு உட்பட்டு கொரோனா சான்று உள்ளிட்டவற்றை சமர்ப்பிச்சிருந்தாங்க. அதே போல காளைக்கு கால்நடை மருத்துவர்கள்ட்ட உடற்தகுதி சான்றும் காளையோட புகைப்படமும் கொடுத்து ஆன்லைன்ல பதிவு செஞ்சிருந்தாங்க. அந்த பதிவு பண்ண சான்றிதழை கொண்டு தற்போது ஜல்லிக்கட்டு விழா ஒருங்கிணைப்பாளர்கள்ட்ட கொண்டாந்து கொடுத்து அதற்கான டோக்கன்களை பெற்று செல்றாங்க. நாளை மறுதினம் கோலாகலமாக தமிழ்நாட்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டியில 600 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்பார்கள் எதிர்பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில தற்பொழுதைய தச்சங்குறிச்சி பகுதி ஒரு விழாக்கோலம் பூண்டிருக்குன்னே சொல்ல வேண்டும். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.